no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. கலவணி பண்ணும்போது மனிஷாவோட க்ரோத்னஸ் இருந்துச்சு, தொடர்ந்து பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு அந்த லெவலில் இருக்கும்போது? கலவணி வரைக்குமே தொடர்ந்து நான் சீரியல்ஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன சினிமால எல்லாருக்குமே தெரிய வச்சது என்னோட 10 வருஷ கனவு நிறைவேற்றின படம் பாத்தீங்கன்னா கலவணி தான். இந்த நாள் வரைக்கும் நாங்க அதை நன்றி மறக்காம தான் இருந்துட்டு வரோம். ஏன்னா என்ன எல்லாருக்குமே இப்போ ஒரு தங்கச்சின்னா எப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு, இன்னும் கூட என்னை யாருமே மறக்கல. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 24 படங்கள் கிட்ட கலவாணி மூலியமா தான் எனக்கு அந்த வாய்ப்பு 24 படங்கள் பண்ணியிருக்கேன். படத்துல விஜய் சார் சிஸ்டரா நடிக்கிற வாய்ப்பு மிஸ் பண்ணி. ஏன் அந்த டைம்ல தங்கச்சியா நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? விஜய் சார் பெரிய படமா ஆச்சுல, ஏன் வேணாம்னு இல்ல, எனக்கு விஜய் சார் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்க விஷயம். சோ அவரை நான் மாமா மாமான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். சோ அவரை நான் அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கணும்ன்றது இல்ல. அது அந்த டைம்ல இப்ப நீங்க சூஸ் பண்ணி பண்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? ஒரு படமும் சூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, என்ன காரணமா? அதுதான் அங்க ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு செட் ஆகாம இருந்திருக்கலாம். கேட்டாங்க ஆக்சுவலா என்ன சொல்லணும், ஓப்பனா ஒரு சில விஷயம் பேசணும்னா என்ன சொன்னாங்க? இல்ல, அதை பத்தி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க நிறைய படங்கள் பண்ணிருப்பீங்க. இப்போ விமல் சாரா இருக்கட்டும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உதவிகள்லாம் கேட்டிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த விமல் அண்ணா கிட்ட நாங்க அந்த கலவணி படம் பண்ணதோட அப்ப பேசுறதுதான். மனிஷாவா சொல்லுங்க, இவ்வளவு பேர் நம்மளை சுத்தி வளர்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் இன்னும் அந்த கட்டம் போலையன்றது உங்களுக்குள்ள எவ்வளவு வருத்தமா இருக்கு? எனக்கு வருத்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் நாங்களே தான் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்க ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட படங்கள் நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப அன்னோட்டிசபிளான கேரக்டர்னு சொல்லலாம். இவங்களை பத்தி சொல்லணும்னா, கலவாணி படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. விமல் சாரோட தங்கச்சி கேரக்டர் பார்த்திருப்போம். ஸோ நம்ம கூட மனிஷா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மனிஷா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். சிறப்பு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம்? இப்போ கொஞ்சம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே. ஆரம்பத்துல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணம்? என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டடீஸ்க்காக தான் இப்போ கொஞ்சம் படங்கள் பண்ணாம இருந்தேன். ஸோ ஸ்டடீஸ்க்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபினான்ஷியலி ரொம்ப பேக்வேர்டா இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் இருந்தது. படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேமெண்ட் வச்சு என்னோட ஸ்டடீஸை நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, சிறப்பு. எல்லாரும் உங்களை பார்த்து நோட்டீஸ் பண்ண முக்கியமான படம்னா கலவாணி சொல்லலாம். கலவாணி பண்ணும்போது மனிஷாவோட க்ரோத்னஸ் இருந்துச்சு, தொடர்ந்து பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு அந்த லெவல்ல இருக்கும்போது? கலவாணி வரைக்குமே தொடர்ந்து நான் சீரியல்ஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன சினிமால எல்லாருக்குமே தெரிய வச்சது என்னோட 10 வருஷ கனவு நிறைவேற்றின படம் பாத்தீங்கன்னா கலவாணி தான். அதுக்கு நான் எப்பவுமே கலவாணியோட டைரக்டர் சர்குணம் அங்குக்கும், ப்ரொடியூசர் நசீர் சார் அண்ட் விமல் அண்ணா, சரண்யா மேம், இளவரசி சார் அண்ட் கலவாணி ஹோல் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நாள் வரைக்கும் நாங்க அதை நன்றி மறக்காம தான் இருந்துட்டு வரோம். ஏன்னா என்ன எல்லாருக்குமே இப்போ ஒரு தங்கச்சின்னா எப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு, இன்னும் கூட என்னை யாருமே மறக்கல. ஸோ ஒவ்வொரு சீனுமே எல்லாருமே ஞாபகம் வச்சு இன்னமும் அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா அதை நான் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 24 படங்கள் கிட்ட கலவாணி மூலியமா தான் எனக்கு அந்த வாய்ப்பு 24 படங்கள் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் கேரக்டராவும் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹீரோயினும் பண்ணியிருக்கேன், ஹீரோயினாவும் 2 படம் பண்ணியிருக்கேன். ஹீரோயினா எந்த மெயின் படம் பண்ணீங்க? அழகான நாட்கள் பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் அது இன்னும் அவங்க நேம் ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வச்சு பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நேம் மாத்தினாங்க. அந்த நேம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கனால நேம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டாக்கி போர்ஷன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த கலவாணிக்கு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணா கூட சில நேரங்களில் உங்களை நோட்டீஸ் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை நிறைய பேர். காலேஜ் போற வரைக்கும் தொடர்ந்து நான் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரகுலபுரம் பண்ணேன், மறுமுனை பண்ணேன், தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நீங்காத எண்ணம், தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணிட்டே தான் இருந்தேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் விஸ்காம் ஜாயின் பண்ணேன் SRM யூனிவர்சிட்டியில. லீவ் ப்ராப்ளம், ஏன்னா தொடர்ந்து இப்போ ஒரு படம் கமிட் ஆனோன்னா டோட்டலாவே அவங்களோட டேஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 டேஸ்னா லீவ். அவங்க 10 டேஸ்க்கே நாங்க காலேஜ்ல போய் லீவ் கேட்டா கொஞ்சம் அவங்க கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹீரோயினா செகண்ட் ஹீரோயினா பண்ணோம்னா 30 டேஸ் அட்லீஸ்ட் 25 டேஸ் ஆச்சு நமக்கு தேவைப்படும். ஸோ தொடர்ந்து அந்த கால் ஷீட் கேட்கும்போது லீவ் ப்ராப்ளம்ன்றதுனால தான் என்னால் படங்கள் பண்ண முடியாத காரணமா இருந்தது. ஆனால் லீவ் டேஸ் வரும்போது என்னென்ன பண்ண முடியும், டான்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுதோ டோட்டலாக கேப் விடாம
கொஞ்சம் சைட் பை சைட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த கண்டினியூஸா டேட்ஸ் கிளாஷ் ஆகுறதுனால தான் பண்ண முடியாம ஆயிடுச்சு. ஓகே. அந்த டைம்ல மனிஷாவோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கஷ்டம் தான். காலேஜ்ல எனக்கு வந்து ஃப்ரீ மெரிட் எஜுகேஷன்ல தான் நான் படித்தேன். ஈவன் என்னோட எக்ஸாம் ஃபீஸ் கூட எனக்கு கிடையாது விஸ்காம் பொறுத்த வரைக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிக்கல் தான் ரொம்பவே செலவாகும். ஸோ அதுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருந்தது. அதுவும் நாங்கள் காலேஜில் போயிட்டு இப்போ எங்களுக்கு அது முடியலன்னா எங்கள் ப்ரொஃபஸர் ஆகட்டும் இல்லை காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஏன்னா விஸ்காம்ன்றதுனால அவங்க சினி ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் நிறைய டச் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த லீவ் சாட்டர்டே சண்டேஸ் எனக்கு காலேஜ் கிடையாது. அப்புறம் இந்த செமஸ்டர் லீவு இல்லை எக்ஸாம் லீவ், அந்த லீவ் டைம்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய இதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. ஓகே. களவாணிக்கு அப்புறம் உங்களோட growth அப்படி ஒரு மாதிரி டவுனா போயிட்டு இருந்த மாதிரி நிறைய பார்த்தோம். என்ன காரணம்? அந்த நிறைய படங்கள் வாய்ப்பு வராம இருந்ததுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? டு பி ஃப்ராங்க் வந்து என்ன சொல்லணும்னா, நான் எல்லா படமும் நான் வந்து ஒத்துக்கிட்டு பண்ண மாட்டேன். இப்படிதான் இருக்கணும், என்ன சொல்றேன், எல்லாம் இப்போ படிக்கிறதுனாலையும் சரி, அம்மாவுக்கு வந்து ஒரு சில பிரின்சிபல் வச்சிருந்தாங்க. மெயினா சொல்லணும்னா கரெக்டா இருந்து வரணும்ன்றது. ஸோ அதுக்காகவே என்னோட growth கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே. இல்ல அது அந்த டைம்ல இப்ப நீங்க சூஸ் பண்ணி பண்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? ஒரு படமும் சூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, என்ன காரணமா இருந்துச்சு? அதுதான், அங்க ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு செட் ஆகாம இருந்திருக்கலாம். ஓகே. லைக் ஃபினான்ஷியல் வைஸ் சொல்றீங்க? ஃபினான்ஷியல் இல்ல, அவங்க எதிர்பார்த்த விஷயம் நமக்கு அது செட் ஆகாம இருந்திருக்கலாம். சோ அந்த ஒரு சில விஷயத்தினால எல்லாமே பண்ணாம எங்களுக்கு எங்க அது கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா நாங்க ஃபீல் பண்ணமோ, ஜென்யூனா எங்க நாங்க கரெக்டா ஃபீல் பண்ணமோ அந்த படங்கள் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும். சோ அந்த மாதிரி எங்க எனக்கு அது வேண்டாம், அம்மா ஃபீல் பண்ணது, நான் ஃபீல் பண்ணது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறதுல அது நான் மிஸ் பண்ணிருக்கேன். நிறைய படங்கள் அப்படி மிஸ் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி படங்களை மிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டாங்க ஆக்சுவலா? என்ன சொல்லணும், ஓப்பனா ஒரு சில விஷயம் பேசணும்னா என்ன சொன்னாங்க? இல்ல அதை பத்தி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் அதை பத்தி பேசிட்டோம். ஸோ மறுபடியும் அதை பத்தியே பேசலாமா வேண்டாம், பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எங்களுக்கு அது செட் ஆகாம இருந்திருக்கலாங்க. ஸோ செட் ஆகாதனால எதுக்கு நம்ம வாலண்டியரா போய் நம்மளே இது பண்ணிக்கணும், எதுக்கு நம்ம அவங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம், நமக்கும் கஷ்டம் வேண்டாம். அது ஜென்யூனா அவங்க பிஃபோராவே கேட்டுட்டாங்க, நமக்கு அது ஜென்யூனா வேண்டாம்னு சொன்னதுனால நான் அது படம் பண்ணல. ஓகே. என்னென்ன மாதிரி படங்கள் மிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எந்தெந்த மாதிரி படங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு? நிறைய படம் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல சைல்ட் ஆர்டிஸ்டா வந்து அப்போ அம்மாவே நிறைய படங்கள் வேணான்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சார் படம், அவங்களுக்கு பொண்ணா நடிக்க வேண்டிய வாய்ப்புகள் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கத்தி படத்துல விஜய் சார் சிஸ்டரா நடிக்கிற வாய்ப்பு மிஸ் பண்ணி, அது வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் நான் வந்து அவருக்கு தங்கச்சியா நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஜீவானந்தன் கேரக்டர் தங்கச்சியா? கம்யூனிசம் பத்தி பேசுவாங்க இல்லையா? சோ அந்த இது வந்து நான் அவருக்கு தங்கச்சியா நடிக்க மாட்டேன்ற ஒரு ரீசன். பிளஸ் அதுவும் இல்லாம ஏன் அந்த டைம்ல தங்கச்சியா நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? விஜய் சார் பெரிய படமா ஆச்சுல, ஏன் வேணாம்னு சொன்னீங்க? இல்ல, எனக்கு விஜய் சார் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்க விஷயம். சோ அவரை வந்து நான் மாமான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். சோ அவரை நான் அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கணும்ன்றது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அவரை நான் மாமான்னு கூப்பிட்டே பழகிட்ட பிறகு சோ அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கணும்ன்றது எனக்கு அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. சோ அது ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஜீவா சார் படம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேற விஷயமா. என்ன படம் ஜீவா? அது பேர் எனக்கு தெரியல. எந்த டைம்ல, எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? இப்போ ரீசெண்டா தான் ஒரு 3 years பேக். 3 வருஷம் முன்னாடி. 3 years பேக் ஜீவா சார் படம், அதே மாதிரி விஷால் சார் படம் மிஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் படம்லாம் வந்து விஷால் சார் படம் ஏன் மிஸ் பண்ணீங்க? அதுவும் அந்த மாதிரி அது இந்த அவங்களோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்களுக்கு செட் ஆகல. சோ அதனால ஓகே. இந்த மாதிரி இப்போ நம்ம ஜென்யூனா நீங்க ஒரு விஷயம் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்றீங்க. சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சார், நம்ம பெரிய படங்கள் வாய்ப்பு கிடைக்குது, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போகுது, இதனாலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா போகுதுன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன மாதிரி இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இதனாலயே எனக்கு அம்மாவுக்கும் நிறைய சண்டைலாம் வந்திருக்கு. நானும் சண்டை போட்டிருக்கேன். என்னதான் எனக்கு புரிஞ்சாலுமே கூட ஆனா அந்த ஒரு சில நம்ம கஷ்டம் வரும் இல்லையா? சோ கஷ்டம் வரும்போது அதையும் தாண்டி அந்த கஷ்டத்தையும் தாண்டி இப்போ என்னோட ஏஜ் பார்க்கும்போது மத்தவங்க எல்லாம் வந்து இப்பதான் வராங்க. பட் ஆனா எப்படியோ அவங்க வந்து ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு ஒரு படம் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அடுத்த ரேஞ்சே அவங்களுக்கு எங்கேயோ போயிருக்கும். சோ அதான் நான் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். பட் இன்னமும் நான் ஸ்டில் அதே பிளேஸ்ல தான் இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னால் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவங்க எப்படி வந்திருக்காங்கன்றது தெரியுது. பட் இருந்தாலும் கூட டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ரீசன்ல வந்து அம்மா கிட்ட நான் சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க,
கொஞ்சம் மாறலாமே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எனக்கே புரிஞ்சிடும் நம்ம ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம ஏன் மாறணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களுக்குள்ளேயே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் சரியாயிடும். ஆனா அந்த கஷ்டம் மட்டும் இன்னும் போகாம அப்படியே தான் இருக்கு. ஓகே. கலவாணி படத்துல வாங்கின முதல் சம்பளம் ஞாபகம் இருக்கா? பர் டே 1000 நினைக்கிறேன். ஆனா டைரக்டர் சார் வந்து அவங்களோட பேமெண்ட்ல இருந்து நான் நல்லா படிக்கிறேன்றது அவங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களால என்ன சப்போர்ட் முடியுமோ அவங்களோட பேமெண்ட்ல இருந்து எனக்கு நல்லாவே பண்ணாங்க. நான் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 1000 தான் பர் டே. 4 ஷெட்யூலுமே பண்ணியிருக்கோம். மோர் தென் ஒரு 25 டேஸ் மேல ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓகே. அந்த டைம்ல பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுல? கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து கலவாணிக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன், கலவாணிக்கு அப்புறம் தான் என்னோட growth-ஏ இருந்தது. அதுக்கு முன்னாடி சீரியல்ஸ்ல எல்லாமே நான் வந்து ஹீரோ ஹீரோயின் பொண்ணாவோ இல்ல தங்கச்சி கேரக்டரோ மெயின் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனா படம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வச்சது கலவாணி தான். ஸோ கலவாணிக்கு அப்புறம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். போத்தீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போத்தீஸ் ஆட் இங்கேயும் கூப்பிட்டாங்க, பிளஸ் மும்பைக்கும் கூப்பிட்டாங்க. ஆனா எது பண்றதா இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணணும், அதர் ஸ்டேட் ஆகட்டும் இல்ல அதர் கண்ட்ரி ஆகட்டும் போறதுக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஈவன் டான்ஸ் ஷோஸ் கூட நிறைய இந்த ஸ்டார் நைட் ஷோஸ்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கூட வந்திருக்கு. பட் அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு இஷ்டம் இல்லாதனால அந்த மாதிரி எதுவுமே நாங்களே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில விஷயத்தினால. அம்மாவுக்கு வந்து எது பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணணும். இல்லைன்னா ஸ்டார் நைட் ஷோஸ்லாம் வந்து அடிக்கடி அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் போகும்போது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakhs அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட நாங்கள் லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு அதெல்லாம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கேயே இருந்து பண்ணினோன்ற அதுவும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. இதுல வந்து எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா அம்மாக்கு அந்த பிரின்சிபல். சோ இதெல்லாம் தான் நான் அம்மா கிட்ட சண்டை போடுறேன். இதனால என்ன இருக்குது? அவங்களுக்கு அது வந்து என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம இங்கே இருந்து பண்ணிக்கலாம், வெளியில எல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற அவங்களோட மைண்ட் செட். சோ இதெல்லாம் கூட அம்மா கிட்ட கேட்டு நான் சண்டை போட்டிருக்கேன். ஓகே. சீரியல்ஸ்லாம் பண்ணேன்னு சொன்னீங்களா? என்னென்ன சீரியல்ஸ்லாம் பண்ணீங்க? ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லயே நான் தொடர்ந்து 5 சீரியல் பண்ணியிருக்கேன். சன் டிவிக்கு ஆல்மோஸ்ட் சன் டிவி, கலைஞர் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, மெகா டிவி எல்லா டிவிக்கும் பண்ணியிருக்கேன். நிம்மதி, நாணயம், ஃபர்ஸ்ட் சீரியல் நிம்மதி, தீர்க்க சுமங்கலி பண்ணேன். அதுக்கப்புறம் நிம்மதி பண்ணேன். நிம்மதி வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீரியல். நிம்மதி, நாணயம், சவாலே சமாளி இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் சீரியல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே. இப்போ இவ்வளவு சீரியல் பண்ணீங்க. நான் உங்களை ஒரு சின்ன ஆங்கரா ஏதோ ஒரு ஷோல உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. அது எந்த டைம்ல எங்க பண்ணிட்டு இருந்தீங்க? ஆங்கரா நான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது யூகேஜில ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஆங்கரா காம்பரரா தொடங்கினது வந்து ஜாக் டிவி, எங்களோட ஜாக் டிவில பண்ணீங்க. லோக்கல் கேபிள் சேனல், ஃபுல் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் அது கவர் ஆகும். ஜாக் டிவில தான் யூகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10th வரைக்கும் அங்க பண்ணிட்டு இருந்தேன். 10th வரைக்கும் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தீங்க. எவ்ரி சண்டே 10 to 11 என்னோட ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் அலோ குட்டீஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பண்ணதை பார்த்து அவங்களோட சேனலே வெள்ளூர்லயும் இருந்தது. ஜாக்ஜி, வெள்ளூர், ராணிப்பேட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் ஆகும். சோ இங்க மார்னிங் முடிச்சுட்டு அங்க ஈவினிங் போய் பண்ணுவோம். சோ அது அங்கதான் ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணேன். அதை தொடர்ந்து வந்து பொதுகையில பண்ணிட்டு இருந்தேன். பொதுகையில 3 years பண்ணேன். அப்புறம் ராஜ் மியூசிக்லயும் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்து வேற சேனல்ஸ் போறதா இருந்தது. சோ அங்கேயும் எங்களுக்கு ஒரு சில விஷயம் செட் ஆகாதனாலதான் ஆங்கரிங்கும் அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து படம் பண்ணாம இருந்தீங்கல்ல, அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்டடீஸ் தான், ஃபுல்லா படிப்பு தான் பண்ணிட்டு இருந்தீங்க. கலவாணி பண்ணும்போது படிச்சிட்டு இருந்தீங்க. 8th standard படிச்சிட்டு இருந்தீங்க. நடுவுல நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நீ இருக்கிற இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளவு விஷயம் பண்ணி ஏர்னிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, ஏன் அதையே அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சு? இல்ல ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு படம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துல வர பேமெண்ட் வந்து என்னோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் இல்ல அக்சசரிஸ் ஆகட்டும் பிளஸ் இதுக்குன்னு தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்றதா இருக்கும். இதே எங்க ஃபேமிலில ஒரு என்ன சொல்றது, எங்க அப்பா இருந்தாலோ இல்ல அவரோட ஏர்னிங்ஸ் இருந்தாலோ அது கஷ்டம் வந்து அவரு எங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்க போறாரு. இப்ப எல்லாமே நாங்களே பாத்துக்கணும், அம்மாவே பாத்துக்கணும் போது ஆட்டோமேட்டிக்கா கஷ்டம் இருக்கதானே செய்யும். இப்ப அப்பா இருந்து ஏர்ன் பண்ற வீட்லயே கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அப்படி ஒருத்தர் இல்லாத போது அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியுதுல. சோ நடிக்கிறதுனால நான் ஏர்ன் பண்றேன்னான்னு கேட்டா அது இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன்னா நடிக்கிற வர பேமெண்ட் வந்து இப்ப நாங்க ஒரு படத்துக்கு போறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம்னா சும்மா நடந்து போயிட்டு பார்க்க முடியாது. கம்பல்சரி நாங்க எங்க வீட்டுல இருந்து ஆட்டோலயோ இல்ல கேப் புக் பண்ணி தான் போய் ஆகணும். ஆல்மோஸ்ட் அவங்க போனா அவங்க கன்வின்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த கன்வின்ஸ் வந்து நாங்க வந்துட்டு போறதுக்கே அது சரியாயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஆஃபீஸ் போறோமோ கன்வின்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். பிளஸ் அது போறது அவங்க போய் கன்ஃபார்ம் ஆகுது, அவங்க சொல்றது அவங்க பேசுறது எங்களுக்கு செட் ஆகணும். அது கன்ஃபார்ம் நாங்க எப்படியோ இந்த படம்
100% நான் இதை பண்ணிடுவேன், பேமெண்ட் வரணுன்ற கான்ஃபிடன்ஸ்ல எப்பவுமே நம்ம போக மாட்டோம் இல்லையா, போகவும் முடியாது. ஏன்னா அங்க என்ன ஆகும், நான் இப்போ நாங்க செலெக்ஷன் போறோம்னா முன்னாடி அம்மா எல்லாமே கேட்டுருவாங்க, கேட்டுட்டு தான் ஒரு என்ன சொல்றது 80% கன்ஃபார்ம்ல தான் போவோம். அதையும் மீறி அவங்க சொல்றது ஏதாச்சும் செட் ஆகலைன்னா நாங்க அங்க பண்ண போறது இல்லை. ஸோ அந்த பேமெண்ட்டே நம்பி இருக்கவும் முடியாது. அதையும் தாண்டி நான் அந்த படம் பண்றேன்னா வர பேமெண்ட் வந்து என்னோட அசசரிஸ் வேணும், என்னோட ட்ரெஸ் வேணும், காஸ்டியூம் வேணும். இப்போ ஒரு போட்ட காஸ்டியூமே நான் திரும்ப போட முடியாது. சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓன் காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணணும். படம் பாத்தீங்கன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் கொடுத்துருவாங்க. அதுவும் சின்ன பட்ஜெட் இருந்து இப்ப எல்லாருமே சொல்றது சின்ன பட்ஜெட் படம் தான் நாங்க பண்றோம், பெரிய பட்ஜெட் இல்ல. அதனால இப்போ பண்றது எல்லாருமே சொல்ற விஷயமே சின்ன பட்ஜெட் போது எங்களால பேமெண்ட்டையும் அவங்க கிட்ட என்ன சொல்றது அதிகாரமா கேட்கவும் முடியல. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதோ அப்படிதான் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க கஷ்டமும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ படம் பண்றது ரொம்பவே ஒரு பெரிய ரிஸ்கான டாஸ்கா தானே இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, அவங்க சைடையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போறதுனால எங்க வீட்டுக்கும் சரி, வீட்டுக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்றது அப்படி எதுவுமே எங்களால செய்ய முடியல. ஓகே, ஃபினான்ஷியலா அந்த டைமுக்கு ரொம்ப டவுனா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரொம்ப கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு எங்களால போராடி பார்ப்போம். முடியலன்னா என்ன சாப்பிடாம தான் இருக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க? அப்படி நிறைய நாள் இருந்திருக்கும். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுல இருந்தே என்ன பண்ண முடியுமோ டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஹோம் டியூஷன்ஸ் எடுப்பேன், டான்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எவ்வளவு எங்களால பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்க முடியுமோ பண்ணிட்டு அப்படியே போகுது லைஃப். இப்போ நீங்க அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? இப்போ அதுக்கு முன்னாடி எந்த வீட்டுல இருந்தீங்க, இப்போ அதுக்கப்புறம் எப்போ? இல்ல, நாங்க அந்த வீட்லயே தான் இருந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடு பாத்தீங்கன்னா நல்ல வீடு தான். பட் ஆனா என்ன சொல்றது, அம்மா வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 5th வரைக்கும் நான் எங்க அம்மா ஸ்கூல்ல தான் படிச்சேன். 6th வந்து எனக்கு வேளச்சேரி குருநானக்ல ஃப்ரீ மெரிட் எஜுகேஷன் கொடுத்தாங்க. டில் நான் 12th முடிச்சாலும் சரி, இல்ல காலேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, என்ன நான் படிக்கிறதா இருந்தாலும் அது வரைக்குமே எனக்கு ஃப்ரீ மெரிட் எஜுகேஷன் குருநானக் ஸ்கூல்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நாங்க 6th அங்க இருந்து வேளச்சேரி வந்துட்டோம். ஏன்னா அங்க இருந்து டெய்லி வந்துட்டு போறதுக்கு எங்களால முடியாதுன்றதுனால நாங்க வீடு அங்க ஷிஃப்ட் பண்ணி போயிட்டோம். ஸோ நாங்க இங்க வந்துட்டதுனால ஸ்கூல்ல வந்து அம்மா எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே அம்மாவோட அப்பியரன்ஸ் அங்க இருக்கணும், அம்மா இல்லாம இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்ற இது ஒரு ரீசன். அதுவும் இல்லாம அம்மா ஸ்கூல்லயே இருந்துட்டு எனக்கு ஆக்டிங்ல வந்து அம்மா என் கூட வந்தாதான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அம்மா இல்லாம நான் எங்கேயுமே போனதோ இல்லை இது வரைக்கும். ஸ்டில் இப்ப வரைக்குமே அம்மா எங்க போனாலும் அம்மா நானும் தான் போயிட்டு வருவோம். ஸோ அதனால அம்மா அங்க இருந்துட்டா எங்க என்னால ஆக்டிங் பண்ண முடியாம போயிடுமோ, இதுல நான் பின்னாடி வந்துருவேணும்ன்ற ஒரு ரீசன். ஸோ அதுவும் இல்லாம எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டா நான் உங்களோட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்பா மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. ஸோ அவர் பேச்சையும் நான் நம்பிட்டேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு இன்னொரு ரீசன் வந்து எங்க மாமா பேர்ல தான் அந்த இடம் இருந்தது. நாங்க வந்து அதுல ரெண்ட் கொடுத்துதான் அம்மா ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு பிளே கிரவுண்டும் எங்க மாமா பேர்ல தான் இருந்தது அப்போ. ஸோ அதனால அப்போ மாமாக்கு மேரேஜ் ஆகுதுனால எங்க பாட்டி என்ன சொன்னாங்க, இதை நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும். ஸோ பிளே கிரவுண்ட் எல்லாம் ஸ்கூல் ரன் பண்ண முடியாது, பிளே கிரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால. ஸோ இப்படி எல்லா சிச்சுவேஷன் இருந்தனால தான் அம்மா ஸ்கூல் க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸ்கூல் இருந்ததுன்னா எங்களோட ஃபினான்ஷியலி என்ன சொல்றது ஒரு ஐஃபையான லைஃப் தான் அம்மா எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் க்ளோஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ கஷ்டமே. ஸோ அது க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்ததுனால அங்கே வீடு கட்டுற பொறுப்பு எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ நாங்களும் அங்கே இல்லை, அவங்களும் சரியா பார்த்துக்கல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த வீடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க நிறைய படங்கள் பண்ணிருப்பீங்க. இப்போ விமல் சாரா இருக்கட்டும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உதவிகள்லாம் கேட்டிருக்கீங்களா, ஃபோன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த விமல் அண்ணா கிட்ட நாங்க அந்த களவாணி படம் பண்ணதோட அப்ப பேசுறதும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே அவர்கிட்ட கான்டாக்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்ன காரணம் டச்ல இல்லாம இருக்கிறது? இல்ல, பொதுவா நாங்க வந்து இப்போ ஒரு படம் பண்றோம்னா அந்த படம் அந்த டைம்ல போய் பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயும் பேசுறதோ இல்ல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணது. எந்த ஆக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. கவிதா ரிப்போர்ட்டர் மேம் வந்து அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் மூலமா தான் அவங்களோட அறிமுகம் கிடைச்சது. அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி படிக்கிறேன்னு சொன்னதுனால எங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சதுனால ஜெய் சார் கிட்ட அவங்க சொல்லி, ஜெய் சார் வந்து எனக்கு யூபிஎஸ்சிக்காக புக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜெய் சார் ஹீரோ ஜெய், ஆக்டர் அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, என்ன ஹெல்ப் பண்ணாரு? புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க.
கொடுத்திருக்காங்க. நியர்லி ஒரு 20,000 கிட்ட அவங்க புக்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க மேபி அடுத்த மீட்டிங்ல வந்து எனக்கு கிளாஸ் யூபிஎஸ்சி கிளாஸ் என்ன ஃபீஸ் ஆகுதோ அவங்க பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. கவிதா மேம் கிட்ட கேட்கும்போது இல்லம்மா நான் அதுக்கப்புறம் ஜெய்சரை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட நாங்களா போய் எதுவுமே அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு அவங்கள இது வரைக்கும் நான் ஜெய்சர் கூட எந்த ஒர்க்கும் பண்ணதில்லை, எங்களுக்கு அவங்க தெரியவும் தெரியாது. இந்த பிளெஸிங் கிடைச்சுன்னா அது கவிதா மேம் மூலியமா தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மூலியமா ஒருத்தருடைய ரெஃபரன்ஸ்ல தான் எனக்கு ஹெல்ப் கிடைக்குமே தவிர நாங்களா இது வரைக்கும் ஆக்டர்ஸ் கிட்ட இல்ல டைரக்டர் கிட்டயோ நம்ம சினி ஃபீல்ட்ல யார்கிட்டயும் நாங்களா போய் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை எக்ஸப்ட் ஆக்டிங் சான்சஸ் தவிர. ஓகே, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. ஃபேமிலி என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு மனிஷாவா என்ன சப்போர்ட்லாம் பண்ணிருக்கு ஃபேமிலி? என்னோட ஃபேமிலி கேக்குறீங்களா? என்னோட ஃபேமிலினா என்னோட அம்மா தான் சொல்லணும். அம்மா தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், பேக் போன் எல்லாமே. அம்மா இல்லைன்னா இது வரைக்கும் நான் இப்படி வந்தே இருக்க முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை. மோர் தென் 23 years ஆகுது அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டு. இப்போதான் ஒரு 2.5 years எங்களுக்கு மந்த்லி ஒரு 6,000 அனுப்புறாரு. அதுவும் அசிஸ்டன்ட், எங்க ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சதாசிவம் சார் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் 8th படிக்கும் போது இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் செந்தில்குமார் சார், அவர் சொல்லிதான் எனக்கு 2 வருஷம் அவர் ஃபீஸே பே பண்ணாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. இப்போ சதாசிவம் சார் வந்து அவங்க சொன்னதுனாலதான் இந்த மந்த்லி 6,000 பண்றாங்க. எங்க கிட்ட போன்ல பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த டச்சும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அதுக்கு அந்த மந்த்லி ஒரு 6,000 பண்ணதை விட அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றபடி என்னோட பாட்டி, என்னோட அம்மாவுடைய அம்மா, பிரதர் அவங்களாம் வந்து மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கோம். உங்களை மாதிரி நிறைய ஆக்ட்ரஸும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அப்பத்துல இருந்தே நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. மனிஷாவா சொல்லுங்க, இவ்வளவு பேர் நம்மளை சுத்தி வளர்ந்துட்டு இருக்காங்க, நம்மளும் இன்னும் அந்த கட்டம் போகலையன்றது உங்களுக்குள்ள எவ்வளவு வருத்தமா இருக்குது? எனக்கு வருத்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து நாங்களே தான் சொல்லிக்கணும். ஏன்னா மெயினா ஏன்னா நாங்க எங்களுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல் வச்சிருக்கோம் இல்லையா. மெயினா அம்மா ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாதான் இப்படி இருந்தாதான் வரணும்ன்ற. ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல் இருக்குன்றதுனாலதான் நாங்க இன்னும் ஸ்டில் எப்படியே இருக்கோன்றது எங்களுக்கே தெரியுது. நாங்களே ரீசனா இருக்கும்போது மற்றவங்க நாங்க பிளேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வருத்தம் வந்து நான் நல்லா வரணும்னா ஃபர்ஸ்ட் நான் மாறணும்ன்றது நினைக்கிறேன். அது மாற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. மாறதுக்கான சான்சஸும் இல்லை, மாறதுக்கான மனசும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது மைண்ட் செட் இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க பண்ண வீடியோஸ் தொடர்ந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் உங்களை வந்து சில டைம் கிரிட்டிசைஸ் பண்றது மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மெயினா நான் கமெண்ட் சைடே போய் பார்க்க மாட்டேன். கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறது அது அம்மாவோட வேலை தான். நான் என்ன பேசியிருக்கேன், எப்படி நான் பேசியிருக்கேன், இன்னும் நான் என்ன டெவலப் பண்ணிக்கலாம், இன்னும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் நான் தப்பா பேசியிருக்கேன்னா அதுதான் நான் பார்த்து நான் எப்படி நான் போர்ட்ரே பண்ணிக்கணும் அதுதான் பார்ப்பனே தவிர கமெண்ட் சைட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாலும் நான் அதுக்காக மேல போயிட மாட்டேன். ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்ல திட்டினாலும் சரி, இல்ல இது பண்ணாலும் சரி, அதுக்கும் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட், ரெண்டுமே ஜஸ்ட் லைக் தட் நான் எடுத்துட்டு போயிடுவேன். அது கேர் பண்ணிக்கிறது, அதுக்காக இது பண்றது எல்லாமே அம்மா தான். இப்போ இந்த மாதிரி ஜெய் சார் உதவி பண்ணாருன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வேற யாரும் உங்களுக்கு உதவி பண்ணது? செலிபிரிட்டி தவறாம எஜுகேஷன் சைட்ல இருந்து, ரிப்போர்ட்டர் சார்ல இருந்து, அப்புறம் நீங்க நேம் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்களோட நேம் நான் மென்ஷன் பண்ணல. எஜுகேஷன் சைட்ல அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இவ்வளவு தாண்டி இப்போ மனிஷா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கா? இன்னும் ஏதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும் சரி, அடுத்த படங்கள் பண்றதுலயும் ஏதாவது அப்டேட்? இப்போ நான் ஒரு படம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா நாங்க 2 years முன்னாடி தான் அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்காக நாங்க போய் பார்த்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் சடனா டைரக்டருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன இஷ்யூனால அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்களோட டச் இல்லை. இப்போ சடனா ஒரு 2 months பேக் அவங்க கால் பண்ணிட்டு, ஜனவரியில தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் படம் பண்றேன், பாப்பா தான் ஹீரோயினா பண்ண போறாங்க. எதுவுமே எங்களுக்கு முன்னாடி எந்த இன்டிமேட்டும் பண்ணல. நாங்க இந்த மாதிரி லொகேஷன்ல போயிட்டோம், நாளையில இருந்து ஷூட்டு, இதுதான் ஸ்டோரி, பாப்பாவை தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்க கிளம்பி வந்துருங்க, அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே பேசிட்டாங்க. நான் சின்ன பட்ஜெட் தான், ஓனா தான் நான் பண்றேன் எல்லாமே, பேமெண்ட்லாம் நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, என்ன முடியுதோ நான் என்னால முடியுதோ நான் பண்றேன், நீங்க வந்து பண்ணுங்க, உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அம்மா கதை கேட்டாங்க, என்கிட்டயும் கதை சொன்னாங்க. ஹீரோயின் பேஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ எங்களுக்கு ஸ்டோரி எல்லாமே பிடிச்சிருந்தது. ஓகேன்றதுனால போயிட்டு 2 ஷெட்யூல் முடிச்சாச்சு. இப்போ படம் ஒரு 2 சாங் முடிச்சாச்சு, 2 ஷெட்யூல் ஷூட் முடிச்சாச்சு. இன்னொரு 3 சாங் பேலன்ஸ் இருக்கு. இன்னொரு 10 days ஷூட் இருக்கும்.